இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்காக அந்த அம்பலம் வீட்ல ஏதாவது விசேஷம் நடக்கும்ல, சொந்த பந்தத்தை எல்லாம் ஒன்னா திரட்டி உட்கார வச்சிருப்பான்ல, அந்த கூட்டத்துல வச்சு காவேரி கழுத்துல நீ தாலி கட்டி இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். இது அம்பலத்துக்கு தெரியும். அம்பலம் வேணும்னே அதை மறைச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாருன்னு சொல்லுவோம். அந்த அம்பலம் அவர் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறாருன்னு பாப்போம். அக்கா, அப்ப அதை உடனே பண்ணுக்கா. அந்த அம்பலம் அவமானப்பட்டு நிக்கிறத நான் பாக்கணும்க்கா. இங்க பார், அதை எப்போ எங்க பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்க பாரு தாசு, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம்? அது வரைக்கும் நீ காவேரிக்கு தாலி கட்டின விஷயத்த எங்கேயும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, நான் சொல்லல. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் சொல்ல மாட்டேன். மேகலையும் 1000 விஷயம் பேசிருக்கலாம். அதுல 2 விஷயம் தான் ரகசியம். ஒண்ணு ஐயாவோட விஷயம், இன்னொன்னு நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம். இது 2 தவிர வேற எந்த ரகசியமும் கிடையாது. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா? சொல்லு, உன்கிட்ட தானே கேக்குறேன், தெரியுமா? அது எப்படி? இங்க பாரு, நீ இப்ப உண்மைய சொல்லல, நான் இப்பவே போய் ஐயா அம்மா எல்லார்கிட்டயுமே நான் தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிடுவேன். ஆமா துளசி, நீ கர்ப்பமா இருக்கிறது அவளுக்கு தெரியும். அடி பாவி, இந்த விஷயத்தையும் அவகிட்ட போய் உளறி வச்சிருக்கியா? இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணதே மேகலை தான். அது எப்படி நான் அவகிட்ட சொல்ல முடியும்? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. இல்ல துளசி, நான் இத சொல்லவே இல்ல. அவளுக்கு எப்படி தெரியும்ல எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவ இத சொல்லிதான் என்ன மிரட்டுறா. அதனாலதான் அவ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. நீ பொய் சொல்ற. இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன் துளசி. நான் நம்பவே மாட்டேன். நீ சொல்லாம இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. உன்கிட்ட இனிமே பேசி புண்ணியம் இல்ல. அடுத்து என்ன செய்யணும் நான் முடிவு பண்றேன். நான் போய் ஐயா அம்மா சிவா கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்ல போறேன். அப்பதான் உனக்கு புத்தி வரும் ஜனனி. துளசி துளசி நில்லு, துளசி நில்லு, துளசி ப்ளீஸ். துளசி, உன் கால்ல வேணாலும் விழற, தயவு செஞ்சு சொல்லிடாத ப்ளீஸ். துளசி, இதுதான் நடந்தது. நான் அவகிட்ட சொல்லல. அவளுக்கா எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன காட்டி கொடுத்துறாத ப்ளீஸ். எனக்கு என் குழந்தை வேணும். நான் என் சிவாவோட வாழணும். என்ன நம்பு துளசி, ப்ளீஸ். துளசி, என்ன நம்பு ப்ளீஸ். ப்ளீஸ் துளசி, என்ன காட்டி கொடுத்துறாத. மேகலைக்கு அவளோட தம்பி தாஸ்னா உயிர். அந்த தாஸ்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த தாஸுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவ அப்படியே துடிச்சு போயிருவா. அதனால நம்ம டார்கெட் அந்த தாஸா தான் இருக்கணும். இப்ப அந்த தாஸை டார்கெட் பண்றதுன்னா என்ன பண்றது? ஏற்கனவே அவனை அடிச்சுதான் அனுப்பியிருக்கோம். இன்னும் வேணா கைகளை உடைச்சு அனுப்பிச்சிருவோமா? டே சிவா, அதெல்லாம் வேண்டாண்டா. என் அண்ணன் வீட்டுக்கு தெரிஞ்சு அசிங்கமாயிடும். என் அண்ணன் என் பிள்ளைங்கள நான் நல்லா வளர்த்திருக்கேன்னு நம்புறாரு. நீ யாருக்கிட்டையும் போய் இந்த அடிதடியெல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலான்னு தோணுது. அம்மா, அப்படியெல்லாம் அந்த தாஸை விட்டுற முடியாதுமா. தாஸை வெளியே விட்டா கண்டிப்பா அவன் மறுபடியும் வருவான். இந்த தடவை ஒரு காரியம் பண்ணணும். ஆனா நம்ம நேரா பண்ணக்கூடாது. காவேரியோட பேர் இதுல அடிப்படவும் கூடாது. அப்படி ஒரு காரியம் பண்ணணும். அப்படி என்னமா பண்ண முடியும்? போலீஸுங்கய்யா, அந்த தாஸை போலீஸ்ல மாட்ட வைக்கணும். போலீஸ்ல எப்படி சிக்க வைக்க முடியும் துளசி? முடியும். அம்மா, உங்க கழுத்துல இருக்கிற செயினை கொடுங்க. கழுத்துல இருக்கிற செயினா எதுக்குமா? நீங்க கொடுங்கம்மா, அந்த செயின் கண்டிப்பா திரும்ப வந்துரும். கொடுங்கம்மா. ஐயா, இது போதும். நாங்க அந்த தாசை பாத்துக்கிறோம். துளசி, இதுல நான் ஏதாவது பண்ணணுமாமா? இல்லைங்க ஐயா, நீங்க இதுல சம்மந்தப்பட வேண்டாம். நாங்களே பாத்துக்கிறோம்.
ஜனனி என் கூட வா வா வா. என்ன எங்க? நான் பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அது எல்லாமே அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நீ என் கூட கிளம்பு வா. எங்க? எங்கன்னு சொன்னாதான் வருவியா? முதல்ல என் கூட வா. என்ன இடம்னு சொன்னா தானே அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியும். நாம போற இடத்துக்கு நீ பண்ணிருக்கிற ட்ரெஸ்ஸே போதும். நீ முதல்ல கிளம்பி வா என் கூட. எப்பவுமே எதுக்குமே நீ டைம் கொடுக்கவே மாட்டியா துளசி? உனக்கு எப்பவுமே எல்லாத்துலயும் அவசரம் தானா? ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத ஜனனி, சீக்கிரம் வா. எங்க போறோம்? சிவாவும் வராரா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் பாத்துட்டி, அப்புறம் என்ன? வா சிவா. போலாமா? துளசி, இப்பயாச்சும் நம்ம எங்க போறோம்னு சொல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கே தெரிஞ்சிட போகுது. அதை ஏன் நீ கேட்டுட்டே இருக்க? அது வரைக்கும் நான் டென்ஷனோடவே வரணுமா? சிவா, நீங்களாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். துளசி சொல்றதுதான் என்னோட பதிலும். நான் என்னைக்கு மாத்தி சொல்லியிருக்கேன்? 2 பேரும் சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. நீ பண்ண காரியத்துக்கு கணக்கு சரி பண்ண வேணாமா? புரியல, என்ன சொன்னீங்க சிவா? ஒன்னும் இல்ல. அங்க போனா உனக்கு தானாவே தெரிய வரும்னு சொன்னேன். இந்த செயினோட நீ மேகலை வீட்டுக்கு போகணும். மேகலை கிட்ட பேசிட்டே இருந்துட்டு அவளை ஏதாவது ஒரு கட்டத்துல டைவர்ட் பண்ணி இந்த செயினை அந்த தாஸோட பேண்ட் பாக்கெட்ல போட்டுட்டு வந்துடணும். ஐயோ துளசி, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னால இவ்ளோ பெரிய திருட்டு வேலையெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் மேகலைய பார்த்தாலே எனக்கு கை கால் எல்லாம் நடுங்கும். ஆனா என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அவகிட்ட ஒப்படைக்கும் போது உனக்கு கை கால்லாம் நடுங்கல? ஐயோ சிவா, ஏன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவங்க கடத்த போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஜனனி, இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ சிவாவை நேசிக்கிறது உண்மைனா, அம்பலா ஐயா குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மைனா, அப்போ நீ இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான ஹெல்ப். சரி, நான் பண்றேன். துளசி, நீங்க எங்க போறீங்க? அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சுட்டு வரேன். ஓகே. ஜனனி, ஜனனி, இந்த விஷயத்தை நீ பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணாம மேகலை கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னு வைய, இது வரைக்கும் நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் சிவாவுக்கு தெரியாது. அதை நான் சொல்லிடுவேன். சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? ஞாபகம் வச்சுக்கோ. பார்த்து கவனமா போ. சரி, நான் பண்றேன்.